வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இங்கிலாந்து vs வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் ODI அட் பிரிஸ்டல் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து கம்ஃபர்டபிளா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரிஸையும் 2-0 தட்டி தூக்கிட்டாங்க. ஸ்டில் ஒன் மோர் மேட்ச் டு கோ. அண்ட் இந்த மேட்ச்ல டாஸ் பண்ணி bowling எடுத்தாங்க. இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 196 ஸ்கோர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல இந்த மாதிரி ஒரு இங்கிலாந்து பேட்டிங் லைனை போட கண்டிப்பா அவங்க ஒரு 220 அடிச்சிருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பாலே லீவிஸ் அவுட், அது ஒரு மிகப்பெரிய செட் பேக். அப்புறம் சார்லஸ் ஒரு ஸ்ட்ரகிளிங்கான நாக் விளையாடினாரு 46 ரன்ஸ். ஷெய்ஹோப் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் அவுட் ஆயிட்டாரு. நல்ல காலம் லாஸ்டா ரோமன் பாலா இருக்கட்டும், ஷெப்பர்டா இருக்கட்டும், ஹோல்டரா இருக்கட்டும் ஒரு சூப்பர் கேமியோ விளையாடுனாங்க. அதனால தான் அவங்களால 196 அடிக்க முடிஞ்சது. இங்கிலாந்தோட bowling எடுத்துக்கிட்டீங்கன்னா லூக் வுட் இந்த மேட்ச்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதை சூப்பரா யூஸ் பண்ணிட்டாரு. அவர் செமையா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஸ்மித் ஏர்லியர் அவுட் ஆனாலுமே டக்கெட்டும் ஜாஸ் பட்லர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்புறம் ஹாரி ப்ரூக்கும் ஒரு யூஸ்ஃபுல் 34 அடிச்சாரு. பட் முக்கியமா பாத்தீங்கன்னா பெத்தல் அண்ட் டாம் பேட்டன் அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. ரெண்டு பேருமே ரொம்ப அக்ரெசிவா விளையாடி மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்க. டாம் பேட்டனோட இந்த T20 ஷாட்ஸ்லாம் பாக்கிறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. வெஸ்ட் இண்டீஸ் bowling கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா அந்த ரொமாரியா ஷெப்பர்ட் ரொம்ப பூரா போட்டாரு. இந்த பிளாட் விக்கெட்ல வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ்னால இங்கிலாந்து பேட்ஸ்மேனை கண்ட்ரோல் பண்ண முடியல.